உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீதாமா, ஏதோ லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? இரு நானே வரேன். எங்க குடு. சிரி குடு. சிரி விளையாடாத, அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான லெட்டர். குடு குடுமா. சிரி குடுன்னு சொல்றேன்ல. சிரி 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 நில்லு. நான் பாட்டி வீட்டுக்கு போறேன். என் நேரத்துக்கு சீதா கால் பண்ணிருக்கணுமே. சீதா, நீ சூப்பர்மா. இதுதான் டைமிங்கிறது. ஹலோ சார். ஹலோ, ஆர்பி ஸ்பீக்கிங். சார், நான் சீதா பேசுறேன் சார். சீதாவா? சொல்லுங்க சார். பேங்க்ல இருந்து ரிமைண்டர் நோட்டீஸ் வீட்டுக்கு வந்திருக்கு. அப்படியா? இந்த பேங்க் எப்பவும் இப்படிதான். ஒரு வாட்டி நோட்டீஸ் அனுப்பிட்டா திரும்ப திரும்ப அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நோட்டீஸ்ல போட்டிருக்க டேட்குள்ள அமௌண்ட்டை கட்டி ஆகணுமா, இல்லனா வீட்டை சீஸ் பண்ணிடுவேன்னு போட்டிருக்காங்க சார். ஓ, ஐ see. அவ்வளோ சீக்கிரம் வீட்டை எப்படி சார் விற்க முடியும்? ஒருவேளை பையர் கிடைச்சாலும் ஏற்கனவே லோன்ல இருக்க வீட்டை விற்கிறதா இருந்தா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை சார். சீதா, எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பை த வே, நீங்க வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அது நல்ல முடிவு தான். வீட்டை யாருக்கு நல்ல விலைக்கு விற்கலான்னு நானும் பாக்குறேன். யூ டோன்ட் வரி, ஓகே? தேங்க்யூ சார். நமக்குள்ள தேங்க்ஸ் அதுக்கு. இட்ஸ் ஓகே. அடேங்கப்பா, எனக்கு இதானே வேணும். ஒரு கையில என் சீதா, மறு கையில அவ வீடு. ரெண்டும் எனக்கே சொந்தம். நற்குணம் களைந்த போதினும் மலைமேற்கிறங்கி சாகினும் பெரிது. ராகுவின் வாயிற்குள்ளே கைவிட்டு சாகினும் பெரிது. கொதியுறும் அக்னிக்குள் வீழ்ந்து சாகினும் பெரிது. ராமா, ஒரு நிமிஷம் இது கேளு. நல்ல குணத்தை விடுறதை விட மலையில இருந்து குதிச்சு சாகலாமா, பாம்போட வாயில கைவிட்டு கடிப்பட்டு சாகலாமா, கொதிக்கிற அக்னி குண்டத்திலயும் விழுந்து சாகலாமா. ஆனா நாம எதுக்காகவோ நல்ல குணத்தை மட்டும் மாத்திக்க கூடாதா? நம்ம எப்பவுமே எல்லாருக்குமே நல்லதே செய்யணும், அதானே தாத்தா? அதை விட கஷ்டமான விஷயம் வேற என்னப்பா இருக்கு? என்ன சீதா, இன்னும் உனக்கு வீடு கிடைக்கலையா? ஏன் பட்ஜெட்டுக்கு தான் வீடு கிடைக்க மாட்டேங்குது. அட்வான்ஸ் பணம் லட்சக்கணக்குல கேக்குறாங்க. வாடகை 15,000 இருந்து 20,000 வரைக்கும் கேக்குறாங்க. நானும் என் பொண்ணும் இருக்கிறதுக்கு ஒரு கிச்சனும் ஒரு ரூமும் போதும். உனக்கு கம்மியா வேணும்னா என்னோட ஏரியால 5th இல்ல 6th ஃப்ளோர்ல கிடைக்கும். ஆனா உன்னால சின்ன குழந்தைய வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். உன் ஏரியால 10,000 இருந்து 13,000க்குள்ள வீடு இருந்தா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்றியா? சரி சீதா, எனக்கு தெரிஞ்சா நிச்சயமா சொல்றேன். சரியா? தேங்க்யூ. அது இல்ல, நீங்க ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்களேன். நல்லது நடக்கும்னா காத்திருக்கலாம். கஷ்டம் வர போதுன்னு தெரியும் போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? நீங்க ஏங்க எப்பவுமே ஓவர் திங்க் பண்றீங்க? எதுக்குன்னா எனக்கு இப்ப சிரி மட்டும்தான் இருக்கா. அவ உலகம் தெரியாத சின்ன பொண்ணு. நான் வீட்டுக்கு போக எவ்வளவு லேட் ஆனாலும் சரி அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல தான் இருப்பா. அவங்க அவளை நல்லா பாத்துப்பாங்க.
ஸ்கூலு கிளினிக்னு எல்லாம் பக்கத்துல தான் இருக்கா. இப்ப மட்டும் நான் வீட்டை மாத்திட்டேன்னா அவளுக்கு அவளோட உலகத்தையே மாத்தின மாதிரி ஆயிடும். இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும். ஸ்டே காம். சீதா, இன்னைக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் சேலரி கிடைக்கும். கண்டிப்பா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். உங்க வீட்டை நீங்க காப்பாத்திக்கலாம். சார், இது என்னோடது தான். இது எப்படி உங்ககிட்ட? எல்லாம் இவரால தான். மீட்டிங் வரப்போ இந்த டப்பாவை நீ அங்கேயே வச்சிட்டியப்பா. அடுத்தவங்க பொருளை எப்பவுமே ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அந்த டப்பாவில் சீதான்னு எழுதி இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா அநியாயமா இந்த பொண்ணோட டப்பா காணாம போயிருக்கும். யூஸ்லெஸ் ஃபெலோ. தேங்க்யூ சோ மச் சார். இது எங்க அம்மா எனக்காக கொடுத்தது. இதுல எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. பரவாயில்ல விடுமா. நல்ல வேளை நான் இதை பார்த்தேன், அதனால கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சார், என்னால உங்களுக்கு தேவையில்லாம சிரமம். சாரி சார். இதுல என்னமா சிரமம் இருக்கு? அது வந்துமா, நீ எதுக்காக இந்த டப்பாவை பொறுப்பில்லாத இந்த பையன்கிட்ட கொடுத்துருக்க? அவன் மூச்சு பாரு எப்படி இருக்குன்னு. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சில சமயம் அவரு மறந்து போயிடுவார், அவ்வளவுதான். நான் கூட அவர்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன், என் லஞ்ச் பாக்ஸ் எங்கன்னு. மறந்து போயிட்டேன்னு சொல்றாரு சார். இவனா மறந்து போயிட்டான்? வயசான எனக்கே மறதி இல்ல, இவன் மறந்துட்டானா? இல்ல சார், அது வந்து உன் பேர் என்ன சொன்ன? ராம். ஸ்ரீராம் சார். ஓ, அன்னைக்கு ஒரு நாள் என் சேம்பர்ல என் சேர்ல உட்கார்ந்தது நீ தானே? ஆமா சார், அது தெரியாம. உன்னோட ஆக்டிங்ல எனக்கு தெரியும்பா. அது சரி, நம்ம பொருளை நாம எப்படி ஜாக்கிரதையா வச்சிருக்கோமோ அதே மாதிரி அடுத்தவங்க பொருளையும் நம்ம ஜாக்கிரதையா வச்சிருக்கணும் இல்ல? என்ன சொல்றது புரிஞ்சுதா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இந்த லஞ்ச் பாக்ஸை தேடி கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பத்தாது, மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க உங்க வேலையை பாருங்க. ராமா, தேங்க்யூ சோ மச். எப்படி சூரி, உன்னால நின்ன இடத்துல இருந்தே கரண்ட பாஸ் பண்ண முடிஞ்சது? எப்படி என் திறமை? ஹை டோசேஜ் கொடுத்துருக்க. ஆமா ஆமா, உனக்கு என்ன, ஆக்டிங்ல சிவாஜியே மிஞ்சிருவ. நாங்க சமாளிக்கணும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நீ அங்க நின்னு பேசியிருந்தனா நானே அங்க வந்திருப்பேன் தெரியுமா? சமையல்ல மசாலா அதிகமாயிடுச்சுன்னா அது காரமாயிடும். பேச்சுல கிண்டல் அதிகமா இருந்தா அது காமெடி. ஆமா, காமெடிக்கு பதிலா டிராஜடி ஆயிட போகுது. அது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா. ஒரு நிமிஷம் நிக்கிட்ட வா. நம்ம ராம் திடீர்னு எதுக்காகடா டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டான்? எப்பயோ ஆரம்பிச்சிட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.